இயேசுவுடைய அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். அது என்னன்னு சொன்னா, இப்ப உங்களை யாராவது கவனிக்காம போனா, இல்லாட்டி நீங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லி தோணுனா, உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த கேள்விக்கு பதில் நீங்க யோசிங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போற வேதாகம பகுதி லூக்கா 1 அதிகாரம் 46 முதல் 56 வரை. இந்த பகுதியை நீங்க வீட்டுல உங்களுடைய வேதாகமத்தை திறப்பி பாருங்க. சரி, இந்த வேதாகம பகுதியில நாங்க ஒரு விசேஷமான ஒரு நபரை பார்க்கிறோம். அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நபர் தான் யாரு? சொல்லுங்க பாப்போம். நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அந்த நபர் தான் இளம் வாலிப பெண்ணாகிய மரியாள். நமக்கு எல்லாரும் மரியாள் பத்தி தெரியும், மரியாள் யாருன்னு தெரியும். ஆனாலும் மரியாள் முகம் கொடுத்த சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தெரியும் மரியாள் ஏசப்பாவுடைய அம்மா, அவ்வளவுதான். ஆனா மரியாள் அவங்க கடந்து போன ஒவ்வொரு பாதையும் எப்படி இருந்துச்சு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சது மரியாளுக்கு. இது நாங்க வேதாகம பகுதியில சில அதிகாரம் மூலமா நாங்க அதை கவனிக்கலாம். சரி, இப்ப இந்த வேதாகம பகுதியில மரியாள் அவங்கள குறிச்சு அவங்க எப்படி ஆண்டவரை தொழுந்து கொண்டாங்க, ஆண்டவரை நமஸ்கரிச்சாங்க, ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தினாங்கன்னு சொல்றதுதான் நாங்க பார்க்கிறோம். ஆனா மரியாள் இந்த மாதிரி ஒரு ஜெப வேலை இல்லாட்டி ஆண்டவரை துதிக்க என்ன காரணம்? சரி, நான் இப்ப இத சொல்ல முன்ன நான் மரியாளை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். சரி, மரியாள் ஏசப்பாவுடைய அம்மா, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா மரியாள் எப்ப கர்ப்பவதியானாங்க? அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே கன்னியா இருக்கும் போதே அவங்க கர்ப்பவதி ஆனாங்க. இப்ப இந்த வேதாகம பகுதிய பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை நாங்க பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை நாங்க பார்க்கும்போது அந்த பகுதியில எலிசபெத்தை பத்தி கூறியிருக்காங்க. எலிசபெத்துக்கு எவ்வளவு நாள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாங்க? வயதாகி இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. இப்ப நான் இத 2 விதமா உங்களுக்கு காட்டுறேன். ஒன்னு எலிசபெத், ஒன்னு மரியாள். எலிசபெத் குழந்தை பாக்கியம் உண்டானதுக்கு பிறகு எலிசபெத்துக்கு இந்த சமுதாயத்துல ஒரு தகுதி உண்டாச்சு. ஏன்னா அவங்க வயதாகி இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப அவங்க இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்த உடனே இந்த சமுதாயம் அவங்கள உயர்த்தி வச்சாங்க. அதே நேரம் மரியாளும் கர்ப்பவதி ஆகினாங்க. மரியாள் கர்ப்பவதி ஆனோன்னு என்ன நடந்துச்சு? மரியாள் இந்த சமுதாயத்துல இருந்து துரத்தி விட்டாங்க. மரியாளை இந்த சமுதாயம் இழிவா பார்க்க தொடங்கினாங்க. இதுக்கு காரணம் என்ன? மரியாள் கன்னியா இருந்தாங்க, திருமணம் ஆகல, ஆனா கர்ப்பவதி ஆனாங்க. இந்த 2 வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம் பிள்ளைல. இப்ப நாங்க மரியாளை பார்க்கணும்னு சொன்னா, மரியாள் தேவனால கொடுக்கப்பட்ட ரட்சகரை தான் அவங்களுடைய கர்ப்பத்துல சுமந்திருந்தாங்க. அப்ப மத்தவங்க நம்மளை சுத்தி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நாங்க ஒரு பெரிய பாவியாகவும் நாங்க அது ஒரு பிழையாகவும் அவங்களோட தோற்றத்துல அது ஒரு பிழையான காரியம். இந்த சமுதாயத்துல அவங்கள ஒதுக்கக்கூடிய ஒரு காரியமாக அது இருந்துச்சு. ஆனா தேவனுடைய பார்வையாளர் மரியாள் ஒரு விசேஷமான ஒரு நபரா இருந்தாங்க. சரி, ஏன் தேவன் மரியாளை தேர்ந்தெடுத்தாங்க? அது உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப நாங்க மரியாளை பார்த்தோம் சொன்னா, மரியாள் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை இல்ல. மரியாள் ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்து பெண். மரியாள் பெரிய அளவுக்கு படிக்க இல்ல. மரியாளுக்கு சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் ஒண்ணுமே இருக்கல. ஆனாலும் தேவன் மரியாளுடைய நல்ல குணாதிசயத்தை பார்த்தாரு. இப்ப நம்மளும் சில நேரம் நம்மளையும் தேவன் அழைச்சிருக்காரு. ஆனா நம்மளால அது உணர முடியாது. நம்ம என்ன உணர்றோம்?
நான் அழகா இருக்கேனா, என் நட, என் உடை, என் பாவனை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய குணாதிசயம், என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்றது மட்டும்தான் நான் கவனிக்கிறேன். ஆனா தேவன் எங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். எங்களையும் தேவன் அழைக்கிறார். சரியா பிள்ளைகளா? சரி, இப்ப இந்த வேதாகம பகுதியில நான் சொன்னேன், மரியாள் நிறைய பிரச்சனைகள் மத்தியில போனாங்க. அவங்க ஒரு கன்னியாக இருந்தாங்க, கர்ப்பவதி ஆனாங்க, ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆனா இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? இந்த மாதிரி பிரச்சனை போகும்போது மரியாள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. மரியாளுக்கே நிறைய கேள்விகள் வந்துச்சு. இப்ப நாங்க ஒரு உதாரணமா பார்ப்போம்னா, மரியாளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறிச்சு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னை சுத்தி இருக்கிற சமுதாயம் என்னை என்ன சொல்லும், இப்படி கேள்வி மத்தியில் இருக்கும் போது மரியாளுக்கு என்ன தோணிருக்கும்? இது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி மரியாள் யோசிச்சாங்களா? இல்லைன்னு சொன்னா, இது என் தேவன் என்னைய தேர்ந்தெடுத்து எனக்கு என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் இதுக்காக முன்னேறுவேன்னு சொல்லி நினைச்சாங்களாம். ஆமா, ஏன்னா தேவன் மரியாளுடைய நல்ல குணாதிசயத்தை தேர்ந்தெடுத்தனால தேவன் மரியாளுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற மரியாள் ஆயத்தமானாங்க. இந்த ஆயத்தமான இந்த சந்தர்ப்பத்துல தான் இவ்வளவு பிரச்சனையை அவங்க முகம் கொடுத்தாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க தேவனை ஜெபம் பண்ணும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சீங்க, நான் எப்படி இருக்க வேண்டியவ, நான் எப்படி வாழ வேண்டியவ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்களா? இல்லைன்னா, தேவனே நீங்க எனக்கு இது செய்ததுக்காக நான் இந்த போற ஒவ்வொரு கரடு முரடான வாழ்க்கையிலையும் கூட நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறீங்க. அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலுமே அவங்க ஆண்டவரை புகழ்ந்து ஸ்தோத்தரிச்சாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அதுல நிறைவேறுச்சு. தேவன் எங்களை தேர்ந்தெடுக்கும் போது சில நேரம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நாங்க வர்ற பகுதிகள் எங்களுக்கு வேதனையா இருக்கும். ஆனாலும் தேவன் ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டாரு. வாக்கு மாறாத தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையிலையும், நாங்க தாழ்ந்தப்பட்ட சூழ்நிலையில நாங்க இருந்தாலும் அதே சூழ்நிலையை மாற்ற முடிந்த ஒரே தேவன் எங்களுடைய தேவன். நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடும் போது பிள்ளைகளா, நாங்க எங்ககிட்ட இருக்கிற பயம் எங்களை விட்டு தூரமா விலகி போகும். எங்களுடைய இருக்கிற தேவன் எங்களோட நிலைத்திருப்பார். இந்த 2 விஷயம் எப்போதுமே உங்களோட மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க உதாரணமா இப்போ ஸ்ரீலங்கால இந்த டிசம்பர் மாதம் நடந்த ஒவ்வொரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பம் முதல்ல பெரிய ஒரு வெள்ளத்துக்கு ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொரு நபரும் முகம் கொடுத்தாங்க. அவங்க இந்த டிசம்பர் மாதத்தை பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் என்று வர்றதை விட அவங்களுக்கு தோணுச்சு, ஏன் எங்களுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம், ஏன் எங்களுக்கு ஒரு இவ்வளவு வேதனை. வீடு இழந்தவங்க, சொத்து இழந்தவங்க, சில பேருடைய உயிர்களை இழந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு வேதனை. இந்த வேதனை மத்தியில அவங்களுக்கு சில நேரம் ஆண்டவரை விட்டு அவங்க நிறைய நேரம் தூரமா விலகி போயிருப்பாங்க. நாங்க எப்போதுமே ஆண்டவரோட இருக்கிறோம் சந்தோஷத்துல மட்டும்தான். எங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடந்தா நாங்க ஆண்டவரை துதித்து பாடுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், ஆண்டவரே அவங்க நீங்க செய்த அத்தனை நன்மைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதே ஒரு விஷயம் எங்களுக்கு மாறாக நடந்தா நாங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம். ஆண்டவர் யாரோ நான் யாரோன்னு மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்க வாழத்தணும் இல்ல. கஷ்டங்கள் மத்தியிலையும் நாங்க ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கணும். இந்த சூழ்நிலை இதை விட ஒரு வேறு விதத்துல ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைப்பாரு. ஸ்ரீலங்கா நிறைய ஒரு கஷ்டத்துல மத்தியில இருந்துச்சு. யாருமே ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில ஸ்ரீலங்கா இருந்தது. ஆனா இந்த வெள்ளம் மூலம் எத்தனை கண்ட்ரிஸ், எத்தனை நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்தது. அந்த உதவியை பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு ஸ்ரீலங்கா திரும்பவும் ஒரு உயர்வான நிலைக்கு அடைகிற ஒரு நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இதுதான் புரியலாம். நாங்க எது இழக்கிறோமோ அதை விட ஒரு ஆசீர்வாதம் நம்மளோட ஆண்டவர் நம்ம உயர்த்தி வைப்பார். இப்ப மரியாதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, மரியாதை இந்த உலகமே ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் மரியாளுடைய வாழ்க்கை அந்தஸ்து உயர்ந்தது. இதுதான்
ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க வாழும் போது இந்த உலகத்துக்கு நாங்க ஒரு துச்சமா விளங்கலாம், பரவாயில்ல. ஆனா ஆண்டவருடைய கண்ணுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரவங்க நாங்க தான். அதனால பிள்ளைகளா, நாங்க எப்போதுமே ஆண்டவருடைய சமூகத்துல உயர்ந்தவங்க. அந்த உணர்வு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நாங்க ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நாங்க மரியாதை போல நீங்க எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை உங்களோட காரியத்துக்காக எங்களை பயன்படுத்துங்க. அதுக்காக நாங்க கீழ்ப்படிந்த ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாம உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.